அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்கள் கன்னி லக்னமா, கடக லக்னமா அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரி, இப்போ இதில் 2 ராசி கட்டம் கொடுத்துருக்கேன். ஒன்று கன்னி லக்னத்தை வச்சு ஒரு ராசி கட்டமும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தை வச்சு ஒரு ராசி கட்டமும் கொடுத்துருக்கேன். இந்த 2 லக்னத்தை வச்சு விஜய் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் மூலமாக இவருக்கு எந்த லக்னம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம கன்னி லக்னத்தை எடுப்போம். விஜய் அவர்கள் 22/6/1974 காலை 11:55க்கு சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம். லக்னத்துக்கு 3ல் ராகு, 6ல் குரு, 9ல் சுக்கிரன், கேது, 10ல் சூரியன், சனி, புதன், 11ல் சந்திரன், செவ்வாய். இதோட ஜாதகம். சரி, இப்போ நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து அதுக்கடுத்து மிகப்பெரிய பேரும் புகழும் அடையணும் அப்படின்னா அதில் நிறைய விதிகள் சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான விதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அனுமதிக்கு உண்டான பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரிசையாக யோக திசைகள் நடக்கணும். இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஒரு வசதியான குழந்தை பிறந்து அதுக்கடுத்து மிகப்பெரிய பேரும் புகழும் அடையும் அப்படிங்கிறது விதி. சரி, இந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதத்தில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ கன்னி லக்னம் முதல் லக்னாதிபதி கையில் எடுப்போம். லக்னாதிபதியான புதன் லக்னத்துக்கு 10ல் ஆட்சி பலம் பெற்று பகை கிரகமான சூரியன் சனி கூட இணைஞ்சிருந்தாலும் இந்த லக்னத்துக்கு 4க்கும் 7க்குடைய பாதகாதிபதியான குரு லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சு 5வது பரியாக புதனை பார்க்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் 2ஆம் இடம். 2ஆம் இடமான சுக்கிரன் லக்னத்துக்கு 9 ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ 2ஆம் இடமும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் 11ஆம் இடம். 11ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்துக்கு 11லே ஆட்சி பலம் பெற்று இந்த லக்னத்துக்கு 3க்கும் 8க்குடைய செவ்வாய் நீசமடைஞ்சு நீச பங்கம் அடைகிறார். அப்போ 11ஆம் இடமும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனுமதிக்கு உண்டான பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடங்கிறது ரிஷபம். அந்த இதில் வந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அப்போ 9ஆம் இடமும் இவருக்கு நல்லா இருக்குது. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திசைகள். இவர் பிறக்கும்போது சனி திசை. இவர் வந்து கடகராசி பூச நட்சத்திரம். இவருக்கு வந்து 15 வயசு வரைக்கும் சனி திசை தான். இந்த சனி லக்னத்துக்கு 6க்கும் 5க்குடைய சனி லக்னாதிபதியோட இணைஞ்சு குருவோட பார்வை பெற்றுக்கினா இந்த சனியும் இவருக்கு வந்து யோக திசை தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வர்றது புதன் திசை. இந்த புதன் லக்னாதிபதி ப்ளஸ் லக்னத்துக்கு 10க்குடையவர். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் ஆட்சி பலம் பெற்று குருவோட பார்வை வாங்கிட்டு இந்த புதனும் இவருக்கு யோக திசை இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசை. இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் மதிப்பீடு ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இணைஞ்சிருக்குது. கேதுவும் இவருக்கு யோக திசை தான். அதுக்கடுத்து இப்போ நடக்குது சுக்கிர திசை. சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு யோகர் தான். ஏன்னா 2க்கும் 9 கூடிய 9ஆம் இடம் பாகிஸ்தான் ஆட்சி பலம் பெற்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் குரு புத்தி ஓட்டுக்கு. அப்போ இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோக திசை தான் அப்படிங்கிறது விதி. அது மாதிரி இவர் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை பிறந்து அதுக்கடுத்து உங்கள் அப்பா மூலிமா மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு முன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரையும் புகழையும் அடைஞ்சார் அப்படின்னு நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விதி இந்த ஜாதகம் அப்படியே கரெக்டாக இருக்குது. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவங்களுடைய தங்கை இறந்தப்போ விஜய் அவங்களுக்கு வந்து 10 வயசு. அதாவது விஜய் அவங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது விஜய் அவங்களோட தங்கை இறந்துருக்காங்க. இதை நான் சொல்லலை, விஜய் அவங்க அம்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அவங்க தங்கை இறந்தப்போ விஜய்க்கு 10 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி திசையில் ராகு புத்தி. இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு ராகு வந்து 6ல் இருக்குது. அதாவது சஷ்டாசக தசாபதி காலத்தில் லக்னத்துக்கு 3ல் உட்காந்து ராகு உட்காந்து தசை நடத்துகிறாரு. 3ஆம் இடம் வந்து இளைய சகோதர சகோதரி குறிக்கிற பாவம். அப்படிங்கிறனால அந்த 3ல் ராகு உட்காந்து சஷ்டாசக தசாபதியில் இவருக்கு வந்து ஒரு தங்கையை வந்து இவர் இழந்திருக்காரு. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி. இவர் வந்து டிகிரியெல்லாம் முடி கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிருக்காரு. காலேஜ் கொஞ்ச நாள் போயிருக்காரு. போய்ட்டு அதுக்கு மேலே எனக்கு கல்வியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து படம் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நான் சொல்ல, இதையும் விஜய் அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு அவர் போய் கொஞ்ச நாள் போனார். அதுக்கடுத்து எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படம் நடிக்க போகிறேன், இல்லை நீங்கள் எனக்கு வாய்ப்பு தரீங்களா, இல்லை நானாக வாய்ப்பை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியும் வந்து தடைப்பட்டுருச்சு. +2 முடிச்சுட்டு காலேஜை கம்ப்ளீட் பண்ணல. இவர் வந்து கல்வியும் தடை பண்ணிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிறது அடிப்படை கல்வியை குறிக்கும். 4ஆம் இடங்கிறது உயர்கல்வியை குறிக்கும். ஒரு ஜாதகத்தில்
4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து உயர்கல்வியை அடைவாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடைய மாட்டாங்க. 4ஆம் இட பலம் இழந்தவங்க உயர்கல்வியை கண்டிப்பாக தொட முடியாது அப்படிங்கிறது விதி. சரி, இப்போ அந்த 4ஆம் இடம் பாருங்கள். 4ஆம் இட அதிபதியான குரு லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிடறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு வந்து உயர்கல்வியை தொட முடியல. அதுக்காக நீங்கள் 4ஆம் இடம் பலம் சொன்னீங்க, இவருக்கு வீடு வாசல் நல்லா தானே இருந்திருக்காரு, அம்மா பாசம் எல்லாம் நல்லா தான் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல காரக அதிபதிகள், அதாவது வீடு வாசல் வண்டி சொகுசான வாழ்க்கை காரகமான சுக்கிரன் லக்னத்துக்கு 9 ஆட்சி பலம் பெறுறார். அப்போ அது தேவையான விஷயம் கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து தாய் பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இட காரக சந்திரன் லக்னத்துக்கு 11 ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்போ தாய் பாசமும் வீடு வாசல் சொகுசான வாழ்க்கை எல்லாமே கிடைச்சு, அதுக்கடுத்து கல்வி குறிக்க கிரகமான புதன் அவரு பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று பகை கிரகமான சூரியன் சனி இணைஞ்சிருக்கிற நண்பர்கள் தான். ஆனால் இருந்தாலும் காரக அதிபதி, கல்விக்கு காரக அதிபதி புதன் தான். அந்த பகை கிரகம் சேர்ந்து இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை கெடுத்து தொழில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது ஒன்று கெடுத்து ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து கல்வியை கொடுக்காம வந்து அவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு அதை இழுத்துட்டு போயிருக்காரு. அதான் விதி. சரிங்களா? இதை மைண்டில் வச்சு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அவர் கல்வி நிப்பாட்டினதால பார்த்தீங்கன்னா இவர் 1992 படிப்பட்டு நிப்பாட்டுறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு புதன் திசையில் கேது புத்தி. இந்த கேது 4ஆம் இடத்துக்கு 6ல் இருக்கார். அந்த தசாப்தத்தில் அவர் வந்து டிகிரியை முடிக்காமல் அவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறனால சினிமா ஃபீல்டுக்கு வந்துடுறார். சரி, இப்போ அவர் கல்வியை கெடுக்க உண்டான அமைப்பும் அவருக்கு கரெக்டாக இருக்குது. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி ஓரளவு மேண்டு வந்துட்டார். புதன் திசையில் கஷ்டப்பட்டு போராட்டமான வாழ்க்கைக்கு பின்னாடி ஒவ்வொரு படம் வெற்றி படம் கொடுத்து ஒரு வந்துட்டு இருக்காரு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு காதல் திருமணம். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் எப்படி திருமணம் பண்ணார் அப்படிங்கிறத விஜய் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா அப்பா எல்லாமே பேட்டி கொடுத்துருக்காங்க. இவர் காதல் திருமணம் தான் நடந்திருக்கு. இப்போ அந்த காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி கூட 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பணம் இதில் சம்மந்தப்பட்டு அப்படி இல்லை சுக்கிர தசைகளில் சம்மந்தப்படும் போது அவங்க பார்த்தீங்கன்னா காதல் ஏற்படுங்கிறது விதி. ஏன்னா 5ஆம் இடங்கிறது மனசை குறிக்கிற பாவகம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கு திருமணம் உண்டாகும். இந்த 5ஆம் அதிபதி 3ஆம் சம்மந்தப்படும் போது அவங்க காதல் ஏற்படும் அப்படிங்கிறது விதி. அந்த அதிபதிகளையோ அந்த இடத்த வந்து குரு பாதிச்சு அப்படின்னா அவங்க பெற்றோரோட சம்மதம் திருமணம் நடக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு 8ஆம் அதிபதி இது மாதிரி சம்மந்தப்படும் போது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை விட்டு வெளியே போய் திருமணம் நடத்துவாங்க அப்படின்னு விதிகள் இருக்குது. சரிங்களா? அந்த விதிகளில் பாருங்கள், 5ஆம் அதிபதியான சனி லக்னத்துக்கு 10ல் அமைந்து 10வது படி 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான குரு லக்னத்துக்கு 6ல் அமைந்து 5ஆம் இடத்தை சனியை பார்க்குறாங்க. அப்போ 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் சம்மந்தப்படுது. அப்போ இவங்க காதல் திருமணம் கொண்ட அமைப்பு கொடுத்தது குரு பார்க்கறனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் சம்மத்தோட திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது விதி. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு திருமணம் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 1999 திருமணம் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு செவ்வாய் புத்தி, அதாவது புதன் திசை செவ்வாய் புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ திருமண பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7 பணம் அதிபதிகள் அல்லது சுக்கிர திசை சுக்கிர புத்தி இந்த டைமில் திருமணம் நடக்குங்க விதி. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்துக்கு 11ல் ஆட்சி பெற்ற சந்திரனோட சேர்ந்துக்கனால அவருக்கு அந்த செவ்வாய் புத்தியில், அதாவது புதன் திசையில் செவ்வாய் புத்தியில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியல் நாட்டம். அரசியலில் ஏன் ஈடுபட்டார், அரசியலுக்கு உண்டான காரண கிரகம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒருத்தர் அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் நல்லா இருக்கணும். அதாவது ஒரு தலைமை கிரகம் அப்படின்னு சூரியன் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை செலுத்தணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்களோட நட்பை ஈர்க்கணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பு கூடிய 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த அமைப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு விதி. சரி, இந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு சூரியனை பார்ப்போம். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல் சனியோட, அதாவது மிக பகை கிரகமான சனியோட சேர்ந்து 10ல் உட்காந்துருக்காரு. அது சூரியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சனி அஸ்தமனம் அடைஞ்சிருக்காரு. அப்போ மிகப்பெரிய சூரியன் வந்து பலம் இழக்கிறார். ஆனால் இருந்தாலும் அந்த சூரியன் லக்னத்துக்கு 10ல் திக்பலம் அடைஞ்சு இழந்த பலத்தை மறுபடியும் வாங்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா 6ல் உட்காந்து 5வது பரியை பார்க்குறாங்க. அப்போ சூரியன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், அதிகாரத்தை செலுத்தக்கூடிய செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 11ல் ஆட்சி பலம் பெற்ற சந்திரனோட, அதாவது நீச பங்கம் அடைஞ்சிருக்காரு. அதாவது நீசம் அடைஞ்சு நீச பங்கம் அடைகிறார். அப்படிங்கும்போது செவ்வாயும் லக்னத்துக்கு 11லேருந்து ஒரு பலத்தோடு இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்களை இருக்கக்கூடிய சனி பகவான், ஏன்னா
அவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை கூட இணைஞ்சு 10ல் உட்காந்துருக்காரு. அதேமாதிரி குருவோட பார்வை வாங்கினால இந்த சனியும் அவருக்கு நல்லா இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சு, ஆனால் இந்த பாதகாதிபதி 6ல் மறைஞ்சனால தான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பார்த்தீங்கன்னா 10வது படியா 7ஆம் இடத்துல தொடர்பு அப்போ மக்கள் தொடர்பை குறிக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கனால தான் அரசியல் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது விதி. சரி, இப்போ இவர் வந்து முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறது அடுத்த கட்டுக்காரு இது. ஏன்னா அவர் எப்போ கூட்டணி யார் கூட கூட்டணி வைக்கிறார், எப்படி அமைக்கிறாரு அப்படின்னு வச்சு தான் அவர் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். எப்போ எலெக்ஷன் டேட் அப்போதைக்கு இவருக்கு என்ன தசாபதி நடக்குது, அதை பற்றி யார் கூட கூட்டணி வைக்கிறாரு, அதெல்லாம் பார்த்து அப்படின்னா ஒரு முதலமைச்சர் ஆவாரா அவங்க தெளிவாக சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வரவங்க விதி. அப்போ அது மாதிரி நடந்துருக்கு. இது விஜய் அவர்களுக்கு கட்சி ஆரம்பித்தா நம்ம சொல்லிட்டோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எழுச்சியான ஒரு மிகப்பெரிய ஒரு இவரை விஜயை சுற்றி தான் அரசியல் நடக்கும். ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சியில் சிக்குவார்னு சொல்லியிருந்தோம். அக்டோபர் மாதமே சொல்லியிருந்தோம். அக்டோபர் மாதத்துல நம்ம சொல்லியிருந்தோம். 2 விதையாக கொடுத்தோம். அதாவது ஒரு ஜாதகம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிரசன முறையிலும் எடுத்து சொல்லியிருந்தோம். மாநாடோட பிரசன முறையை வச்சு சொல்லியிருந்தேன். என்னென்ன நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இருக்கிறனால மிகப்பெரிய கொண்டு வர சூழ்ச்சியில் சிக்குவார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்து இப்போ அவரை சுற்றி இப்போ அரசியல் நடக்குது. இப்போ அவர் தொடாமல் இப்போ அரசியலே கிடையாது. விஜய் அங்கே வருவாரா இங்கே இதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசியலில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்துட்டுருக்கிறார். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கன்னி லக்னத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கடக லக்னத்துக்கு நம்ம வருவோம். கடகலக்கணம் கடகலக்கணம் லக்னாதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறது. நீசம் பெற்று நீசபங்கம் பண்ணது நல்ல விஷயம். ஒன்று பிரச்சனை லக்னாதிபதி நல்லா இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தா தனஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்ப்போம். 2ஆம் இடம் அதிபதியான சூரியன் லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சு சனி அஸ்தம் அடைஞ்சிருக்காரு. அப்போ இந்த சூரியனுக்கு மிக கடுமையான பகைக்கிரமான சூரியனோட இணைஞ்சு இருக்காரு. அதுக்கடுத்து குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்த்து சனி 3வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மிகப்பெரிய பண பலம் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் விதி ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா குரு பார்த்தாலும் இருக்கிறதே விரையாதிபதி 12ஆம் இடம் வீடு அப்படிங்கிறனால ஒரு தனஸ்தானம் 2ஆம் இடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக லக்னத்துக்கு மிகப்பெரிய பாதகாதிபதியான சுக்கிரன் லக்னம் ஆட்சி பலம் பெற்று இந்த கடக லக்னத்துக்கு ஆகாத கிரகமான ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்கிற கேது கூட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறது மறந்துக்கூடாது. அப்போ அது பாதகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இது பண்ண மாட்டார். சரிங்களா? லாபஸ்தானத்தை இருந்தாலும் படத்தக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது விதி. அப்போ அந்த 11ஆம் இடமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாகியஸ்தானம், இதெல்லாம் அனுபவிக்கணும். பாகியஸ்தானத்தை பார்த்தீங்க அப்படின்னா பாகியஸ்தானம் கடக லக்னத்துக்கு 9ஆம் இடமான குரு லக்னத்துக்கு 8ல் மறைகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட இணைஞ்சு 12ல் உட்காந்து, அதாவது சூரியனும் சனியும் இணைஞ்சு 12 உட்காந்து சனி 10வது படியே 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அப்படிங்கும்போது எப்படி பாகிஸ்தானுங்கிறது சிறப்பாக இல்லை. தந்தை இருக்கக்கூடாதுங்கிற விதி கான்செப்ட் வந்துடுது. ஏன்னா அந்த அதிபதியும் பலம் இழந்துட்டாங்க, காரக அதிபதியும் இழந்துட்டு இதெல்லாம் இழந்தனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானமும் இவருக்கு நல்லா இல்லை. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திசைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு யோக திசைகள் கண்டிப்பாக கிடையாது. அதாவது கடகராசி பூச நட்சத்திரம். இந்த சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7க்கும் 8 கூடியவர். அது சனியோட இணைஞ்சு சூரியனோட இணைஞ்சு 12ல் இருந்து திசை நடத்துகிறாரு. குரு பார்வை 1 மட்டும்தான். அப்படிங்கும்போது இந்த சனி திசையும் ஒரு யோக திசை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தா புதன் திசை. புதனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 12க்கும் 3 கூடியவர். அவரும் விரையாதிபதி 12ல் மறைஞ்சு குருவோட பார்வை வாங்குறார். அப்படிங்கும்போது இந்த புதன் திசையில் பெருசாக அவர் கொண்டு வர மாதிரி ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஏன்னா யோக திசை வரணும் இல்லையா? அந்த யோக திசையும் புதனும் யோக திசை கிடையாது. அதுக்கடுத்து கேது. கேதும் பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னம் ஆகாத கிரகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்காருன்னா லக்னத்துக்கு 11ல் ஆட்சி பெற்ற பாதக சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறது கேது திசையும் அவ்வளோ சிறப்பாக கொண்டு வரல. அதுக்கடுத்து நகர்ந்து சுக்கிர திசை லாபஸ்தானத்தில் உட்காந்து தசை நடத்தினா சுக்கிர திசை ஓரளவு பரவாயில்ல. அப்படிங்கும்போது இந்த அமைப்பு இருக்குன்னு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு பேரும் புகழும் வாங்கணும் அப்படிங்கிறது விதியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நம்ம சொன்ன கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னத்துக்கு இந்த பலன் கரெக்டாக வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு எடுத்தாலே இவருக்கு சூரியன் வந்து லக்னத்து 12ல் மறைகிறாரு. அதே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சூரியன் 12ல் மறைகிறாரு. அதுக்கடுத்து 7ஆம் இடம் அதிபதியும் அவரும் இது எல்லாமே இப்படி இருக்கிறனால இவருக்கு வந்து இந்த அரசியல் இந்த இதில் பலன் வந்து கடக லக்னத்துக்கு கரெக்டாக இல்லை. கன்னி லக்னம் மட்டும்தான் கரெக்டாக வருது. அப்படிங்கிறனால இவர் லக்னம் கன்னி லக்னம் தான், கடக லக்னம் இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அடுத்த பதிவில் நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு வர்றேன். மீண்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.